அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கமும் நன்றியும். நம்ம பார்க்க போகிற காணொலியோட தலைப்பு, திருமணம் செய்யாமலே குடும்பம் நடத்தும் அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக லிவிங் டுகெதர், ஆங்கிலத்தில் லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க. அந்த லிவிங் டுகெதருக்கு என்ன பொருள்னு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் வேண்டும், குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அந்த மாதிரி வாழ்க்கை, அதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அந்த வாழ்க்கை முறையில் பெரும்பாலும் பாதிக்கிறது பெண்கள் தான். இந்த ஜாதகத்தை சொல்லிவிட்டு, கட்டங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கருத்துக்கு போவோம். இது ஒரு ஆண் ஜாதகம். 8/11/1966 பிறந்திருக்காரு. 7:20 PM, சென்னை. லக்கணம் ரிஷப லக்கணம். லக்கணத்தில் மாந்தி, 3ல் குரு, செவ்வாய் சிம்மத்தில், சந்திரன் சிம்மத்தில், சூரியன் சுக்கிரன் கேது துலாத்தில், புதன் விருச்சிகத்தில், சனி கும்பத்தில், ராகு மேஷத்தில். மேஷத்தில் அம்சத்தில் சுக்கிரன் சூரியன் கேது, சனி மிதனத்தில், புதன் கன்னியில், செவ்வாய் குரு ராகு துலாத்தில், சந்திரன் தனுசில், மாந்தி கும்பத்தில். இவர் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது தனிமனித ஒழுக்கம் கெடுவதை பற்றி நம் பலன் சொல்வதற்கு பல்வேறு விதிகள், பல்வேறு வழிமுறைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது பலருக்கும் பலவிதமாக தெரியும். நான் இந்த இடத்துல என்னுடைய அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது பழக்க வழக்கம். பழக்க வழக்கம் என்பதற்கு காரகத்தை கொண்டது 2ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது ஒழுக்கம். அந்த 4ஆம் இடம் என்பது உடல் சார்ந்த ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம். இது பொருள் 4ஆம் இடத்துக்கு. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டால் 4ம் கெட்டிடும். 4ஆம் இடம் கெடவே கூடாது. தனிமனித ஒழுக்கம் முக்கியம். அந்த 4ஆம் இட அஸ்திவாரம் சரிந்தால் 9ஆம் இடம் என்கின்ற குலகௌரவம் சரியும். ஏன் 4ஆம் இடம் சரிந்தால் 9ஆம் இட குலகௌரவம் சரியும்? 9ஆம் இடம் என்கின்ற குலகௌரவத்திற்கு 4ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். எனவே 4ஆம் இடம் சரிவை சந்தித்தால் 9ஆம் இட குலகௌரவம் கெடும். 4ஆம் இடம் கெட்டால் தாயின் மன வாழ்க்கையும் கெடும். 4ஆம் இடம் கெட்டால் சுற்றத்தார் உறவினர்களுடைய தொடர்பும் கெடும். 4ஆம் இடம் கெடவே கூடாது. 4ஆம் இடம் நன்றாக இருந்தால் சொந்த வீடு. 4ஆம் இடம் கெட்டால் வாடகை வீடு. அந்த வாடகை வீடு தான் இத்தகைய திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். 4ஆம் இடம் கெட்டவர்கள் நிரந்தரமான வீட்டில் குடியிருக்க மாட்டார்கள். எனவே 4ஆம் இடம் முக்கியம். 4ஆம் இடத்திற்கு பல காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட இந்த 4ஆம் இடம் என்பது உயரிய பண்பை, உயரிய கௌரவத்தை, ஒழுக்கத்தை போதிக்கும் பாவகம். இந்த 4ஆம் இடம் கெடக்கூடாது. இப்போ இந்த 2ஆம் இடங்கிறது பழக்க வழக்கம், 9ஆம் இடங்கிறது ஒழுக்கம். இந்த 2ல் 2மே கெட்டுச்சுன்னா, 2ம் கெட்டு 4ம் கெட்டால் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கை முழுவதும் முறையற்ற திருமண உறவுமுறையிலே வாழ்ந்து குடும்பம் நடத்தி முடிப்பார். இந்த 2, 4ல் 2ஆம் இடம் மட்டும் பலப்பட்டு இருந்தால் போதும். அதற்கடுத்தால் 11ஆம் இடம் பலப்பட்டு அல்லது 9ஆம் இடம் பலப்பட்டு இருந்தால் போதும். இந்த 4ஆம் இடம் கெட்டவர் ஒரு நாள் திருந்தி வருவார், நல்ல வாழ்க்கை வாழ்வார். அதனால் 4ஆம் இடம் கெடக்கூடாது இந்த ஜாதகத்தில். சரிங்களா? 4ஆம் இடம் கெட்டு 4ஆம் இட அதிபதி நீசம் பெற்று, அந்த நீசம் பெற்ற 4ஆம் அதிபதியோட பாவர்கள் சேர்ந்தால் அந்த குடும்பத்தில் குழந்தை இல்லாத ஒருவர் இருப்பார், அல்லது 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஏன்? 4ஆம் இடம் நீசம் பெற்று 4ஆம் இட அதிபதியோடு பாவர்கள் சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதகரின் தாய் தந்தைக்கு 2ஆம் தாரமாக இருப்பார். முதல் தாரத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி கூட எடுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த முறையற்ற திருமண உறவு முறையில் வாழக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் பாவக்கிரகங்களான சூரியன், செவ்வாய், ராகு கேது, சனி, தேய்பிறை சந்திரன், மாந்தி, இது மாதிரி பாவகிரகங்கள் 4ஆம் இடத்தை சூழ்ந்தால் அந்த ஜாதகர் முறையற்ற திருமண உறவு முறையில் ஈடுபட்டு குடும்பம் நடத்துவார்.
அப்படின்னு பொதுவாக விதி சொல்லப்படுகிறது. நம்ம எடுத்தோன்னே 4ஆம் இடத்துல இப்படி பாவகிரக தொடர்பை பார்த்தோன்னே அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த 4ஆம் இடத்துல அந்த மாதிரி பாவர்கள் சூழ்ந்து அந்த 4ஆம் இட அதிபதி நீசம் பெற வேண்டும், அல்லது 4ஆம் இட அதிபதி 6, 8, 12 மறைய வேண்டும். அவ்வாறு மறைந்தால்தான் இந்த விதியை நாம் பயன்படுத்த வேண்டும். இது ஒரு கட்டம். அடுத்த அப்படி 2வது விதி, அந்த மாதிரி 4ஆம் இட அதிபதி நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இட அதிபதிக்கு 4ஆம் இடத்தில் என்ற கிரகத்துக்கு அட்டமாதிபதி தொடர்பு வர வேண்டும். அவ்வாறு இருந்தால் இந்த பலன் உறுதியாக நடந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார், சனி பார்க்குறார், கேது பார்க்குறார், சூரியன் 4ஆம் இட அதிபதி நீசம் பெற்று விட்டார். அதனால் இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்ளாமலே ஒரு பெண்ணின் குடும்பம் நடத்தியவர், 48 வயது வரைக்கும் திருமணம் செய்யாமலே முறையற்ற திருமண உறவு முறையில் வாழ்ந்தவர். ஆனால் குழந்தை இல்லை, குழந்தையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல லிவிங் டுகெதர், ஆங்கிலத்தில் உடல் வேண்டும் குழந்தை வேண்டாம் என்ற அடிப்படையில் அந்த பொருள் சொல்வதைப் போல இவர் வாழ்ந்து முடித்து விட்டார். 48 வயது வரை இவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி 4ஆம் இட அதிபதி நீசம் பெற்றால் அவங்க வர்றாங்க, ஒரு பெற்றோரோ ஒரு சகோதரரோ ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லை மனைவியோ, என்னுடைய கணவர் இப்படி முறையற்ற, என்னுடைய சகோதரர் இப்படி முறையற்ற உறவு முறையில் வாழ்ந்து வருகிறார், என்றாவது ஒரு நாள் அவர் திருந்தி வந்து நல்ல வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் வாழ்வாரா என்று வாடிக்கையாளர்கள் யாரேனும் ஒருவர் கேட்கக்கூடும். அதற்கு நம்ம என்ன பலன் எடுக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்தை நோக்க வேண்டும். 2ஆம் இட அதிபதி சிறப்பாக இருந்து விட்டால் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற 2வது திருமணக்காரகன் அந்த வீட்டதிபதி, அடுத்து 9ஆம் இடம் என்கின்ற இன்னொரு திருமண வீடு, இந்த 3 2ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் இவர்களில் யாரையும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர் திருந்தி வந்து நீங்கள் சொல்கின்ற வாழ்க்கை முறையை மேற்கொள்வார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் 2ம் கெட்டு 4ம் கெட்டு போனால் அவர் திருந்தி வரமாட்டார். 2ஆம் இடம் முக்கியமாக அந்த இடத்துல நாம் தேர்ந்தெடுத்து பலன் பார்த்து சொல்ல வேண்டும். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் இவருக்கு 48 வயது வரைக்கும் திருமணம் இல்லை. குடும்பாதிபதி புதன், குடும்பாதிபதி புதன் பெற்றது சனிசாரம், சனி பெற்றது அட்டமாதிபதி குருசாரம். அட்டமாதிபதி சாரம் பெற்று அட்டமாதிபதி குருவும் பார்த்ததினால் இவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பில்லை. சூரியன் 5 வருஷம், சந்திரன் 10, 15 வருஷம், செவ்வாய் 7, 22, அதுக்கு மேலே 22லேருந்து 40 வரைக்கும் ராகு திசை நடந்திருக்கு. இந்த 40 வரைக்கும் அந்த ராகு திசை இந்த நீச கிரகத்தை பார்த்ததுனால 4ஆம் இடத்தில் நீசம் பெற்று அயனஸ்தானத்தில் உள்ள ராகுவை தொடர்பு கொண்டதால் இவர் பல நேரங்களில் பல தவறான வழிகளில் பல பெண்களோடு உடல் கொண்டு அவருடைய குடும்பம் நடத்தியிருக்கிறார். இறுதியாக ஒரு பெண்ணோடு நடத்தி அந்த பெண்ணை கை கழுவி விட்டார். இந்த ஜாதகத்தில் இந்த குரு 11ஆம் இட அதிபதி, குரு பெற்றது சனிசாரம், சனி பெற்றது குருசாரம். இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை. 11ஆம் இட அதிபதி குரு, 9ஆம் இட அதிபதி சனி. இந்த 9, 11 குரு சனியோடு சார பரிவர்த்தனை பெற்றதனால் குரு திசையில் இவர் 48 வயதில் சுக்கிர புத்தியில் திருமணம் செய்து கொண்டார். இப்போது ஒரு குழந்தைக்கு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் பலன் பார்க்கணும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்க, அதுதான் நீங்கள் எனக்கும் கொடுக்கும் குருதட்சணை. சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம், வாழ்க.